Dear students, நம்ம வந்து இந்த கிளாஸில் குரூப்பிங் ஆஃப் செல்ஸ் நம்ம பார்க்கலாம். நிறைய பேட்டரி நம்மகிட்ட இருக்குது, நிறையா செல் இருக்குது. ஒரே ஒரு யூனிட் இருந்ததுன்னா அதை செல்லுன்னு சொல்லுவோம். நிறையா செல் சேர்ந்தால் தான் அதை பேட்டரின்னு சொல்லுவோம். ஓகேயா? இப்போ வந்து சீரீஸ் கனெக்ஷனில் செல்ஸை கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், பேரலல் கனெக்ஷனில் பண்ணால் என்ன ஆகும், அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ குரூப்பிங் ஆஃப் செல்ஸில் நிறைய ஐடென்டிக்கல் செல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஒன்றுக்கும் இஎம்எஃப் வந்து இ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் வந்து ஸ்மால் ஆர். இந்த மாதிரி n செல் எடுக்க போகிறோம். இதை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம சீரீஸ் கனெக்ஷன் பண்ணுறோம். சீரீஸ் கனெக்ஷன். ஸோ ஒரு செல் அப்படின்னா இந்த மாதிரி படம் நம்ம போடுறோம். அடுத்து 1 2 3 இந்த மாதிரி நிறைய n செல்ஸ் இருக்கு. ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறத வந்து இதோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். n cells in series. ஒன்றுக்கும் EMF வந்து சேம் E தான். EMF is E. internal resistance வந்து R. செல்லுக்குள்ள சார்ஜஸ் ஃப்ளோ ஆகிறதுக்கு உள்ள ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். வெளியில் உள்ள அந்த காப்பர் ஒயர் மேக்ஸ் த சர்க்கியூட் கம்ப்ளீட். அந்த எக்ஸ்டர்னல் கனெக்ஷனுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து கேபிட்டல் R இப்படி இருக்கு. ஓகே, இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து எவ்வளவு இஎம்எஃப் இருக்கு, அது வந்து ஈக்குவலண்ட் இஎம்எஃப் எவ்வளவு இருக்கு அப்படின்னா E plus E plus E plus E அப்படின்னு ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. ஆல் செல்ஸ் ஆர் இன் த சேம் டைரக்ஷன். ஒரு பெரிய டார்ச் லைட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்டரி போட்டு அடுத்த செல் வரிசையாக போடுவோம்ல, அந்த மாதிரி டோட்டலாக எவ்வளவு இருக்குது அப்படின்னா NE இருக்குது, ஈக்குவலண்ட் இஎம்எஃப். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மொத்தம் எவ்வளவு இருக்குது அப்படின்னா R plus R plus R NR இருக்குது. மொத்தமாக ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, அதுக்கு பேர் R ஈக்குவலண்ட். ஸோ கரண்ட் ஃப்ளோவுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே தான் அப்போஸ் பண்ணுது, எல்லாமே சீரீஸில் இருக்குது. அப்போ R plus NR, திஸ் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வாட் இஸ் த கரண்ட்? ஓகே, how much is the current அப்படின்னா E equivalent by R equivalent. இது வந்து NE, இது வந்து என்னன்னா R plus NR. அவ்வளோ இருக்குது கரண்ட்டுக்கான ஈக்குவேஷன். ஓகே, வேற என்ன நமக்கு வேணும்? இந்த கரண்ட் இதில் போயிட்டுருக்கு. சரி, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் B அப்படின்னு வச்சுக்கலாம். ஏலேருந்து B இப்படி கரண்ட் போயிட்டுருக்கு. வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் AB? அது எவ்வளவு அப்படின்னா I into R. I தெரியும் நமக்கு, R கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். தென் வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் செல்? இது நான் V1 அப்படின்னு V டேஷ்னு சொல்கிறேன். ஓகே, V டேஷ். அதே மாதிரி தான் இதுவும் ஈக்குவல் தான், ஐடென்டிக்கல் செல்ஸ் தானே. V டேஷ் இது என்னது V டேஷ். அது மாதிரி ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப் அது எவ்வளவு அப்படின்னா V டேஷ். அப்படின்னா நம்ம சொன்ன இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம அன்னைக்கு கிளாஸில் டிரைவ் பண்ணோம். அப்போது EMF is equal to V plus IR அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணோம். இது வந்து எப்போ பொருந்தும் அப்படின்னா while discharging, when the battery is supplying கரண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது E is equal to V plus IR அப்படின்னு சொல்லணும். அதாவது EMF பெருசாக இருக்குமா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பெருசாக இருக்குமா? லெட் அஸ் ரீகால் திஸ். EMFனு ஒன்று பார்த்தோம், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு ஒன்று பார்த்தோம். இது என்ன? ஓப்பன் சர்க்கியூட்னு சொன்னேன், இது க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு பேட்டரி இருக்குது, இதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இது ரெசிஸ்டன்ஸ் R. இப்போ வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுங்கிறது வந்து I into R அப்படின்னு நம்ம பேசணும்.
இதையே ஓப்பன் சர்க்யூட்டில் நம்ம வச்சுக்கிட்டு இதை கனெக்ட் பண்ணலை, அப்போ கரண்ட்டு போகாது. அப்போ ஒரு பேட்டரி ஒரு வோல்ட் மீட்டரை கொண்டு வந்து இங்கே மாட்டினோன்னா வோல்ட் மீட்டர் என்ன ரீடிங்கை காமிக்குமோ அதுதான் இஎம்எஃப். இஎம்எஃப் அதிகமாக இருக்குமா வி அதிகமாக இருக்குமா அப்படின்னா டிஸ்சார்ஜிங் அப்படி இருக்கும்போது, அதாவது நம்ம ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோம், செல்ஃபோனில் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா சார்ஜ் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லை, அதுக்கு பேர் தான் டிஸ்சார்ஜிங். பேட்டரி இஸ் சப்ளையிங் கரண்ட் அப்படின்னு அர்த்தம். அந்த சமயத்தில் இஎம்எஃப் பெருசாக இருக்கும் பொட்டன்ஷியலை விட. இ இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஐஆர். நம்ம ஃபோன் பேசுகிறோம், சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சு, அப்போ நம்ம வந்து ஒரு ப்ளக்கை மாட்டி சார்ஜ் போடுறோம் இல்லையா, அப்போ அதே மாதிரி பேட்டரியை சார்ஜ் போடலாம்ப்பா. கார் பேட்டரி இருக்குது, பேட்டரி ட்ரெயின் ஆயிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, என்ன பண்ணுவோம், எலக்ட்ரீஷியன் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் பட்டறையில் வச்சு சார்ஜ் போடுவோம். அப்போ சார்ஜ் ஏறுது பேட்டரியில், அதுக்கு பேர் சார்ஜிங். பேட்டரி கரண்ட்டை கொடுத்துச்சுன்னா அது டிஸ்சார்ஜிங். நம்ம சார்ஜ் கொடுக்குறோம், அது சார்ஜிங். அப்போ வந்து இஎம்எஃப் வில் பி ஸ்மாலர், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பெருசாக இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலாவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ஐஆர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? அல்லது இப்போது இஎம்எஃப் வந்து இங்கே வி ப்ளஸ் ஐஆர் வருது, இங்கே என்ன ஆகும்னா வி மைனஸ் ஐஆர் அப்படிங்கிற மாதிரி வரும் இது அங்கே போகும்போது. சரி, அந்த டிஸ்சார்ஜிங் சார்ஜிங் அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும் எழுதிக்கிங்க. இதை எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அங்கே போகலாம். பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து கரண்ட்டு வெளியில் வரும், அப்போ தான் டிஸ்சார்ஜிங் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை கரண்ட்டு இப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா பேட்டரியில் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம், அது சார்ஜிங். பாசிட்டிவ்க்கு கரண்ட்டு போகுது. ஓகே, எழுதியாச்சா? ரைட். இப்போ குரூப்பிங் ஆஃப் செல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். என் ஐடென்டிக்கல் செல்ஸ், எல்லா செல்லும் ஐடென்டிக்கல், எல்லாத்துக்கும் இஎம்எஃப் இ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இது எல்லாத்தையும் வரிசையாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். சீரீஸ் கனெக்ஷன். ஒவ்வொரு செல்லும் இன்னொரு செல்லை சப்போர்ட் பண்ணுது. ஆல் செல்ஸ் ஆர் இன் த சேம் டைரக்ஷன். ரைட். இப்போ வந்து நம்ம டோட்டலாக எவ்வளவு இஎம்எஃப் இருக்குன்னு கேட்டால் வாட் வி ஷுட் சே என்இ. டோட்டலாக எவ்வளவு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, என் ஸ்மால் ஆர். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளவு இருக்குது, ஆர் ப்ளஸ் என்ஆர். கரண்ட் எவ்வளோ போகும், இ ஈக்குவலன் பை ஆர் ஈக்குவலன், இவ்வளவு கரண்ட் போகும். ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்னா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஈச் செல் அப்படின்னா இது வந்து கரண்ட்டை கொடுத்துட்டு இருக்குல்ல, current is actually flowing in this direction. அப்போ every battery is discharging. அப்போ வந்து potential difference அப்படின்றப்ப நம்ம சொல்லணும் EMF E minus I into that small resistance R. V dash is equal to E minus IR. ஸோ எல்லாரும் எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு இதில் ஒரு வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணுவோம். V dash V dash V dash எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுங்க, என் வி டேஷ் அது எதுக்கு சமமாக இருக்கணும், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விக்கு சமமாக இருக்கணும். ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விங்கிறது V1 ப்ளஸ் V2 சொல்லுவோமா இல்லையா, V is equal to V1 plus V2. அது மாதிரி இதில் V is equal to V dash plus V dash plus V dash, அது மாதிரி n டைம்ஸ் வருது. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக வருதா செக் பண்ணலாம் எல்லாரும். ஓகே, இதை செக் பண்ண போகிறேன்.
நம்ம என்ன செக் பண்ணுறோம்? v is equal to n v dash. ஓகே, vனா என்ன? I into r. n into v dash அப்படின்னா என்ன? e minus ir. ஓகே, அப்போ I into r is equal to ne minus nir. இதை இங்கே எடுத்துட்டு வாங்க. ir plus nir is equal to ne. ஓகே, I வெளியில் எடுத்துக்கலாம். r plus nr equal to ne. Okay, what is I? That is ne by r plus nr. Formula கரெக்டாக வந்திருக்கு. அப்போ this condition is actually satisfied. Okay, எழுதிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் பார்ட்டில் வருது. ஃபஸ்ட்டு பார்ட்டோட டெஸ்ட் எல்லாரும் எழுதிட்டீங்க. ஓகே, அடுத்தது போட்டுமா? சரி, ரைட். சரி, இப்போ குரூப்பிங் ஆஃப் செல்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு 2 செல் நம்ம எடுத்துக்கலாம், 2 செல்ஸ். இது வந்து இன் சீரீஸ். அதில் ஒரு சப்டிவிஷன் வந்து சப்போர்ட்டிங் ஈச் அதர். ஒரு 2 செல் இருக்கு, ஒன்று சப்போர்ட் பண்ணுது. எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இது செல் E1, இது E2. இதோட இன்டர்னல் டிஸ்டன்ஸ் R1, இது R2, இது எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் R. இப்போ கரண்ட் 2 பேரும் சேர்ந்து கரண்ட்டை இப்படி அனுப்புகிறாங்க. ஓகேயா? 2 cells in series supporting each other. ரைட். இந்த மாதிரி கொஸ்டின் வருது அப்படின்னா என்ன ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கேட்டால் என்ன சொல்லணும்? E1 plus E2 ரெண்டு ஒன்று சப்போர்ட் பண்ணுது. ஓகே, சரி. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? R1 plus R2. மொத்தமாக ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? எக்ஸ்டர்னல் ஒரு R இருக்கு, இன்டர்னலில் R1 R2 இருக்கு. சரி, கரண்ட்டை கண்டுபிடி அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும்? ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஈக்குவலண்ட் டோட்டல் இஎம்எஃப் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்ன ஆன்சர்? E1 plus E2 டிவைடட் பை R plus R1 plus R2. இந்த ஃபார்முலாவை போட்டு கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, வேற என்ன கேட்கலாம்? வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அக்ராஸ் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் அப்படின்னா கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். கேபிட்டல் ஆர் உங்களுக்கு தெரியும், மல்டிப்ளை பண்ணா வி. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதில் எவ்வளவு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கு? இதுக்கு பேர் வி. வி இஸ் ஐ இன்டு ஆர். இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸு இந்த இதில் எவ்வளவு இருக்கு? V1. இங்கே எவ்வளவு இருக்கு? V2. அதை கண்டுபிடி அப்படின்னு கேட்டால், வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ஃபர்ஸ்ட் செல் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் நம்ம என்ன சொல்லணும்? V1 அது சார்ஜ் கரண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ E1 மைனஸ் I R1. சீரீஸ் கனெக்ஷன். கரண்ட் இஸ் அ கான்ஸ்டன்ட். சேம் கரண்ட் இஸ் flowing like this. அப்போ E1 மைனஸ் I R1. சரி, V2 என்ன எழுதணும்? E2 மைனஸ் I R2. ரைட். சரி, வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களா? ரைட், வெரிஃபிகேஷன் ஒன்று பண்ணுங்க. V ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 கரெக்டாக வருதா செக் பண்ணுங்க. இது எழுதுங்க.
two cells in series supporting each other. அப்போ total EMF E1 plus E2, total resistance capital R plus R1 plus R2, current is equal to EMF by resistance. I equal to V by R அப்படிங்கிறது கரெக்டா? கரெக்ட். இது ஓம்ஸ்லா, இது கரெக்ட். ஆனால் விக்கு பதிலாக இஎம்எஃப் போட்டால் என்ன பண்ணணும்? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் போடாமல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ கரண்ட்டை வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பை எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அல்லது இஎம்எஃப் பை த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் பிளஸ் இன்டர்னல். சரி, இதை வெரிஃபை பண்ணீங்களா? அந்த இதை எழுதுறேன். V is equal to V1 plus V என்ன? IR. V1 னா மேலே எழுதியிருக்கேன், E1 minus IR1. V2 னா என்ன? E2 minus IR2. இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அந்த IR1 IR2 இங்கே கொண்டு வாங்க. I into R plus R1 plus R2 equal to E1 plus E2. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ I is equal to இது கீழே வந்துடும். ஸோ யூ கெட் திஸ் formula E1 plus E2 divided by R plus R1 plus R2. ஓகே, ஒரு நியூமரிக்கல் ஒன்று நம்ம போடலாம். let us try one numerical. இந்த ஃபார்முலாலாம் எழுதிட்டீங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். ஒரு செல் இருக்குது 3 வோல்ட், இன்னொரு செல் இருக்குது 2 வோல்ட், ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ்? 0.5 ஓம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், 0.5 ஓம் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், 1.5 ஓம். ஓகே, யூ ஃபைண்ட் வாட் இஸ் த கரண்ட், what is the potential difference, what is V1, what is V2, இதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஃபார்முலா இப்போ தான் எழுதியிருக்கீங்க. யூ நோ த ஃபார்முலா. ஓகே, டோட்டல் இஎம்எஃப் எவ்வளவு இருக்கு? 3 plus 2 5. ஓகே, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? எக்ஸ்டர்னல் 1.5, இன்டர்னல் 0.5 0.5. அது எவ்வளவு? 2.5. ஓகே, கரண்ட் எவ்வளவு? ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 5 divided by 2.5 that is equal to 2 ampere. இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, V கண்டுபிடிங்க. ஸோ V எவ்வளவு? Vனா I into R. I எவ்வளவு? 2. R வந்து 1.5. அப்போ எவ்வளவு? 3 வோல்ட். V கண்டுபிடிச்சாச்சு. V1 கண்டுபிடிக்கணும். This is V1, this is V2. V1 is the potential difference across the first resistor. V1 is equal to E1 minus I R1. Okay, how much is this? இதில் இந்த கரண்ட்டு வெளியில் போயிட்டுருக்கு, டிஸ்சார்ஜிங். இதில் இந்த கரண்ட்டு வெளியில் போயிட்டுருக்கு. அப்போ E1 அப்படிங்கிறது 3, கரண்ட் இங்கே போட்டிருக்கோம் 2, R1ங்கிறது 0.5, 1/2. அப்போ 3 minus 1 that is equal to 2 volt. You find out what is V2. E2 minus IR2. அதுவும் கரண்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு, டிஸ்சார்ஜிங். E2ங்கிறது 2, அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதுவும் 1/2 தான். அதுலேயும் அதே கரண்ட் 2 ஆம்பியர் தான் போய்கிட்டு இருக்கு.
அப்போ 2 into 1/2, அப்போ 2 minus 1 that is equal to 1 volt. வெரிஃபை பண்ணுங்க. V1 plus V2, V1 plus V2 equal to V வருதா? V வந்து 3, V1 plus V2 வந்து 2 plus 1, கரெக்டாக வந்திருக்கு. So combination of cells வந்து 2 cells in series supporting each other அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். ரைட், எழுதிக்கிட்டீங்களா? இப்போ அடுத்த இது நம்ம போகலாம். இப்போ வந்து 2 cells in series second one opposing each other, அதாவது ஒரு செல்லை பாசிட்டிவ் அந்த பக்கம் இருக்க மாதிரி போடுறோம், இன்னொன்று திருப்பி போடுறோம். ஒரு செல் இப்படி இருக்கு, இன்னொன்று இப்படி இருக்கு, E1 E2. இதில் யார் பெரியவர் அப்படின்னா E1. இது பெரிய நம்பர், அது சின்ன நம்பர். இது பெரிய பேட்டரி, அது சின்ன பேட்டரி. சின்ன பேட்டரி பெருசாக சப்போர்ட் பண்ணுதா? இல்லை, சப்போர்ட் பண்ணல. அப்போசிங் ஈச் அதர். இந்த ரெசிஸ்டன்ஸ் R, இதோட ரெசிஸ்டன்ஸ் R1, இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2. இப்போ பெருசு தான் ஜெயிக்கும், அதனால கரண்ட் இப்படி தான் வரும். ஓகே, த கரண்ட் கம்ஸ் லைக் திஸ். இதை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லேருந்து கரண்ட் வருது, இதை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்க்குள்ள கரண்ட் போகுது. அப்போ இது வந்து டிஸ்சார்ஜிங், இது வந்து சார்ஜிங். திஸ் இஸ், இது வந்து கரண்டை கொடுக்குது, டிஸ்சார்ஜிங். இது வந்து இதோட வேலையை செய்யுது, டிஸ்சார்ஜிங். இது என்ன பண்ணுது? சார்ஜிங். கரண்ட் உள்ள போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த படத்தை போட்டுக்கலாம் நீங்க. இதில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் நம்ம எழுதணும். சரியா? ஈக்குவலண்ட் இஎம்எஃப் என்ன அப்படின்னா E1 மைனஸ் E2, ஏ மைனஸ் பிகாஸ் ஆப்போசிட்டில் மாட்டியிருக்கோம். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு அதை கழிக்கக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ்னால் இப்படி போனாலும் எலக்ட்ரானில் அயான் மோதும், அப்படி வந்தாலும் மோதும், அது ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரெசிஸ்டன்ஸ் கேன் நாட் பி நெகட்டிவ். டோட்டலாக எவ்வளவு இருக்குது? R + R1 + R2. அப்போ கரண்ட் எவ்வளோ போகும் அப்படின்னா E ஈக்குவலண்ட் பை R ஈக்குவலண்ட். அப்போ கரண்ட்டுக்கான ஃபார்முலா E1 மைனஸ் E2 பை R + R1 + R2. சரி, வேற என்னென்ன ஃபார்முலா நமக்கு வேணும்? V எவ்வளவு அப்படின்னா V னா I into R. V is the potential difference across the external resistance. What is the potential difference here? V1. What is the potential difference here? V2. So V1 V2 நம்ம கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சு எழுதுறோம். V1 அப்படின்னா அது அந்த பேட்டரி
கரண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ V1 அப்படின்னா E1 மைனஸ் IR1. சீரீஸ் கனெக்ஷன், சேம் கரண்ட் ஒன்லி. V1ங்கிறது E1 மைனஸ் IR1. சரி, V2ங்கிறது என்னன்னா அது வந்து கரண்ட் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்லணும்? E2 பிளஸ் IR2. இதை ஞாபகம் வச்சுக்கணும். சார்ஜிங் அப்படின்னா V is greater than E. டிஸ்சார்ஜிங் அப்படின்னா E is greater than V. ஸோ பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் போது ஈலேருந்து கழிக்கிறோம். இங்கே பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கும் போது ஈலேருந்து அந்த ஐஆருங்கிற குவான்டிட்டியை ஆட் பண்ணுறோம். சரி, இதில் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V1 இது மாட்டியிருக்கோம்ல V2. யூ வெரிஃபை whether this is correct. V should be equal to V1 minus V2. So you know what is you know what is V1, what is V2, verify. செக் பண்ணீங்களா? சரி, V equal to V1 minus V2 கரெக்டா சார்? அப்படின்னா Vங்கிறது என்ன? IR. V1 என்ன? E1 minus IR1. இப்போ இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் சைனை மாற்று. மைனஸ் E2 மைனஸ் IR2. ஓகே, இந்த மைனஸ் மைனஸ் எல்லாம் அங்கே கொண்டு வந்துரு. அப்போ IR ப்ளஸ் IR1 ப்ளஸ் IR2 ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? E1 மைனஸ் E2 மைனஸ் E2. இப்போ ஐக்கு என்ன ஃபார்முலா வருது பாருங்க, கரெக்டா வருதா? E1 மைனஸ் E2 டிவைடட் பை R பிளஸ் R1 பிளஸ் R2. த ஃபார்முலா இஸ் கரெக்ட். இப்போ ஒரு நியூமரிக்கல் போட்டு இதெல்லாம் கரெக்டா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதை வந்து ஒரு தரத்துக்கு 2 தரம் படிக்கணும், எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் அது கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு டவுட்லாம் வருங்கிறதுக்காக தான் நான் ஒரு நம்பர் எக்ஸாம்பிள்லாம் வச்சு போட்டு காமிக்கிறேன். ஸோ அதை நீங்களும் வந்து போட்டு பார்க்கும்போது ஒரு கன்விக்ஷன் உங்களுக்கு வந்து எஸ் இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஓகே, நல்லா தெளிவாக படிக்கணும். சண்டே டெஸ்ட் இருக்குது, ஃபுல் டெஸ்ட். ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபுல் யூனிட் டெஸ்ட் எழுத போகிறீங்க. 45 கொஸ்டின்ஸ். நல்லா பண்ணுங்கள். ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்போ அதே நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். லெட் அஸ் டூ இட். ஸோ ஒரு பேட்டரி இருக்குது. இது வந்து 3 வோல்ட், இது 0.5 ஓம், இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த பேட்டரியை வந்து உல்டாவாக மாட்டணும். நம்ம 2 வோல்ட் 0.5 ஓம் அப்படி மாட்டணும். ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1.5 ஓம் மாட்டியாச்சு. ஓகே, இனிமேல் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னென்ன கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா கரண்ட் ஐ கண்டுபிடிங்க, V கண்டுபிடிங்க, V1 the potential difference across the first cell கண்டுபிடிங்க, V2 the potential difference across the second cell கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று சொன்னேனே, V is equal to V1 minus V2 கரெக்டாக இருக்கா அதையும் செக் பண்ணுங்கள். கமான், do it.
நம்ம எழுதின ஃபார்முலாவை அப்படியே பார்த்து நீங்கள் போட முடியுமே. ஸோ இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம்? 2 cells in series opposing each other. ஓகே, லெட்ஸ் see. இப்போ ஈக்குவலண்ட் EMF அப்படின்னா E1 மைனஸ் E2, அதாவது 3 மைனஸ் 2, தட் இஸ் 1 வோல்ட். ஓகே, ரைட்டா? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா, இந்த R இருக்குது, R1 இருக்குது, R2 இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? 1.5, 0.5, 0.5, 2.5 ohm, sorry, 2.5 ohm, right? இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்லணும்? கரண்ட் கண்டுபிடிக்க சொன்னேன். கரண்ட் வந்து 1 டிவைடட் பை 2.5, அதாவது 1 டிவைடட் பை 5/2, அதாவது 2/5, அதாவது 0.4 ஆம்பியர். மேலே 2 பெருக்கி கீழே 2 4/10, 0.4 ஆம்பியர். ஓகே, இப்போ ஐ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததெல்லாம் போடுங்க. நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கங்க. தென் நீங்கள் வி கண்டுபிடிக்கிறீங்க. விங்கிறது ஐ இன்ட்டு ஆர். ஐ வந்து 0.4, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1.5, 3/2. அப்போ இந்த 2ஆல் டிவைட் பண்ணிக்கிங்க. 0.2 into 3, that is equal to 0.6 volt is the potential difference across the external resistance. இது பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு, இது டிஸ்சார்ஜிங். இது பொறுத்த வரைக்கும் கரண்ட்டை ஏற்றுக்கிட்டு இருக்கு, அது வந்து சார்ஜிங். அப்போ இதுக்கு V1 கண்டுபிடிக்கும் போது நம்மளோட ஃபார்முலா வந்து E1 மைனஸ் IR1 which is equal to 3 மைனஸ் கரண்ட் எவ்வளவு? 0.4. R அப்படிங்கிறது எவ்வளவு? 0.5, 1/2ன்னு போட்டுக்கிறேன், 1/2. அப்போ இது வந்து எவ்வளவு? 3 மைனஸ் 0.2 which is equal to 2.8 volt. This V1 is 2.8 volt. V2 கண்டுபிடிங்க. V2 அப்படிங்கிறது வந்து இது வந்து சார்ஜிங் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் வரும். E2 ப்ளஸ் IR2. E2னா என்ன? 2. கரண்ட் எவ்வளவு? 0.4. R2னா எவ்வளவு? 1/2, அதாவது 0.5. மொத்தத்தில் என்ன வருது? 2.2 வோல்ட். இது வந்து 2.8 வோல்ட், இது 2.2 வோல்ட். இதுலேருந்து இதை கழிக்கணும். V1 மைனஸ் V2. V1 2.8 மைனஸ் 2.2 which is 0.6. நம்மளுடைய V என்ன வந்துச்சு? V 0.6. ஸோ என்ன நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா, குரூப்பிங் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறதுல சீரீஸ் கனெக்ஷன். n ஐடென்டிக்கல் செல்ஸ்னால் என்ன ஃபார்முலா என்னென்னு பேசணும். 2 செல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு சப்போர்ட்டிங்னா என்ன ஃபார்முலா, அதுக்கு ஒரு உதாரணம் போட்டோம். அப்புறம் 2 செல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்போசிங் அப்படின்னா அந்த சர்க்யூட் எப்படி கனெக்ட் பண்ணணும், அதில் என்ன ஃபார்முலா வரும். அதுக்கப்புறம் நம்பர்ஸை போட்டு ஒரு உதாரணம் நம்ம பேசியிருக்கோம். ரைட், அடுத்தது நம்ம போகலாம்.
எழுதிட்டீங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து parallel கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷன் பார்த்தாச்சு, parallel கனெக்ஷன். இப்போ n identical cells in parallel. ஸோ ஒரு செல் இருக்கு, இன்னொன்று இருக்கு, அது மாதிரி நிறையா n செல்ஸ் இருக்கு. என்ன பண்ண போகிறோம்? இது எல்லாத்தையும் parallel grouping, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட் அப்போ தானே வெளியில் போகும். எஸ், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன். இப்போ ஒரு செல்லுலேருந்தும், இது என்ன செல்? இ, ரெசிஸ்டன்ஸ் ஆர், செல் வந்து இ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இஎம்எஃப் இ, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர், ஐடென்டிக்கல் செல்ஸ். இதில் வரக்கூடிய கரண்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இங்கே போகக்கூடிய கரண்ட் ஐ. இந்த கரண்ட்டை வந்து ஐ டேஷ் அப்படி வச்சுக்கிறேன். ஒரு இதுலையும் சேம் தான். ஏன் ஈக்குவலாக வருது? ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இங்கே போகுது. ஓகே. ஸோ இது parallel கனெக்ஷனில் இருக்குது. அப்போ ஈக்குவலண்ட் இஎம்எஃப் என்னென்னா, இதுக்கு ஈக்குவல் இது, இந்த பொட்டன்ஷியல் தான் இங்கே, இந்த பொட்டன்ஷியல் தான் இங்கே. அப்போ இ. ஸோ சீரீஸ் அப்படின்னா n டைம்ஸ் இ. இங்கே 10 செல் இருந்தாலும் அது இ தான். சீரீஸாக இருந்தால் தான் 10e வரும். சரி, ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா R/N, பிகாஸ் திஸ் இஸ் parallel கனெக்ஷன். கரெக்டு தானே? 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருந்தால் 2R, 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இருந்தால் R/2. சரி, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு R இருக்கு பிளஸ் R/N, எக்ஸ்டர்னல் R. அப்போ கரண்ட் என்ன போடுவீங்க அப்படின்னா, கரண்ட் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் பை ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம அந்த என்னால் பெருக்கிட்டு NE பை NR பிளஸ் R, தட் இஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இது வரைக்கும் எழுதியிருக்கிறது புரியுதா? எழுதிக்கலாமா? So equivalent EMF is E, internal resistance is R/N, so total resistance is R plus R/N. I is equal to E divided by R plus R/N, multiply by small n, you get NE by NR plus R. ஓகே, வேற என்ன ஃபார்முலாஸ் நமக்கு இதில் கிடைக்கும் அப்படின்னா, இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா, இந்த ஐ டேஷ் எல்லாம் சேர்ந்து ஐன்னு வருது. அப்போ n ஐ டேஷ் இஸ் ஐ. ஸோ ஐ டேஷ் வேணும்னா I/N. ஓகே, சரி. பொட்டன்ஷியல் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் அப்படிங்கன்னா, இது parallel கனெக்ஷன். இங்கே உள்ள பொட்டன்ஷியல் ட்ராப் V1, இங்கே இருக்கிறது V2, இங்கே இருக்கிறது Vn, இங்கே இருக்கிறது V, எல்லாமே ஈக்குவல். ஸோ parallel சர்க்கியூட்னா பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல். ஸோ V1, V2, V3 எல்லாமே Vn எல்லாமே ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் V. சரி, எழுதி பார்க்கலாம். V1னா என்ன வரும் அப்படின்னா, V1 அப்படிங்கிறது கரண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு, E மைனஸ் ஐ டேஷ் ஆர், அது V1. E மைனஸ் ஐ டேஷ் ஆர். அப்போ V1ங்கிறது என்ன? E மைனஸ் ஐ டேஷ்னா I/N R. EMF across the external resistance என்ன? I into R. சரி, இதுவும் ஈக்குவலா இருக்குமா? வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை பண்ணீங்களா?
அதாவது இது ரெண்டும் சமம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, v is equal to v1 அப்படின்னா என்ன அர்த்தம்? IR is equal to E minus IR by N. ஓகே, அதை இங்கே கொண்டு வாங்க. IR plus IR by N is equal to E. அப்போ கரண்ட் அப்படின்னு தனியாக எடுங்க. R plus R by N equal to E. அப்போ கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வருது அப்படின்னா E by R plus R by N. கரெக்டா? கரெக்டு. I is equal to E by R plus R by N. ஸோ எல்லாம் எழுதிக்கலாம். N identical cells in parallel. ஸோ அந்த காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஜேஇ புக்கில் நிறையா கேள்விகள் கேட்டிருப்பாங்க. நீட்டில் கேட்டது இல்லை, அதுக்காக கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம சிலபஸில் இருக்குது, இந்த வருஷமே கேட்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஒரு லெசனை படிக்கும்போது கம்ப்ளீட்டாக தான் படிக்கணும். சிலபஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடணும். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? நம்ம அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 cells in parallel, அதில் சப்போர்ட்டிங் அப்போசிங் அது பார்க்கலாம். 2 cells in parallel supporting each other. சப்போர்ட்டிங், சரியா? அப்போ ஒரு செல் இருக்கு, இன்னொரு செல் இருக்கு, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கு, கனெக்டட் வித் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இருக்கு. இது E1, இது E2, இது R1, இது R2, ரெண்டும் சப்போர்ட்டிங் ஈச் அதர், ஒரே பக்கமாக கரண்ட்டை அனுப்புது. எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R, இந்த கரண்ட் I, இந்த கரண்ட் I1, இந்த கரண்ட் I2 அப்படி இருக்கு. சரி, என்னென்ன ஃபார்முலா நம்ம எழுதலாம்? ஓகே, பார்க்கலாமா? சரி, E ஈக்குவலண்ட் அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். த ஃபார்முலா இஸ் E1 by R1 plus E2 by R2 by 1 by R1 plus 1 by R2. This is the formula for equivalent EMF. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கு ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு அந்த 1 by R1 1 by R2லாம் வரும். பட் நம்ம ப்ராடக்ட் பை சம் அப்படின்னு ஷார்ட்கட் நம்ம போடுவோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு R இருக்கு வெளியில், R1 R2 by R1 plus R2 இருக்கு. வாட் இஸ் த கரண்ட் அப்படின்னா ஈக்குவலண்ட் EMF ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணணும். ஓகே, பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் அப்படின்னா என்ன சொல்லலாம்? IRன்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் திஸ் ஒன் V1, பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் த செகண்ட் செல் V2. V1 அப்படின்னா அது எவ்வளவு? E1 மைனஸ் I1 R1. V2 அப்படின்னா எவ்வளவு? E2 மைனஸ் I2 R2. another concept என்ன? parallel connection. V will be equal to V1 will be equal to V2. then next one என்ன? Kirchhoff's law. I1 plus I2 should be equal to I.
ஒரு உதாரணம் ஒன்று நம்ம போடலாம், ஃபார்முலாலாம் எழுதிக்கங்க. இதை மட்டும் அழிச்சுக்கிறேன். சர்க்கியூட்லாம் வரைஞ்சிட்டிங்களா எல்லாரும்? அழிக்கலாமா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து 4 வோல்ட் வச்சுக்குவோம், இது ஒரு 2 வோல்ட். ஓகே, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ஓம், இது ஒரு 1 ஓம், ஏன்னா ஃப்ராக்ஷன்லாம் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, 1.5 ஓம். இப்போ இந்த கணக்கை நீங்கள் போடுங்க, ஃபார்முலா அப்படியே இருக்குது. E1க்கு பதிலாக என்ன போடணும்? 4 வோல்ட். E2க்கு 2 வோல்ட். R1 என்ன? 1. R2 என்ன? 1. கேபிட்டல் ஆருங்கிறது என்ன? 1.5. கேன் யூ ஒர்க் அவுட் அண்ட் கெட் மீ த ஆன்சர்ஸ்? I எவ்வளோ வருது? V என்ன வருது? V1 என்ன வருது? V2 என்ன வருது? இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டாக வருதா? E equivalent E1 by R1, E2 by R2 divided by 1 by R1 plus 1 by R2. இது எவ்வளவு? 4 plus 2. கீழே இருக்கிறது என்ன? 1 plus 1. அப்போ இது எவ்வளவு? 6 by 2. The answer is 3 volt. Equivalent EMF 3 volt. ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 parallel இருக்குன்னா ஆன்சர் 1/2 உங்களுக்கே தெரியும். 1.5 plus 0.5 அப்ப ஆன்சர் 2. So 6/2 ஆன்சர் 3 volt. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து parallel circuit ஆன்சர் 1/2. இது வந்து 1.5 plus 0.5 which is equal to 2. இப்போ இங்கே வரலாம். V is equal to IR. சரி, கரண்ட் ஈக்குவலண்ட் EMF is 3, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் is 2. அப்போ கரண்ட் வந்து 1.5 ஆம்பியர். கரெக்டாக போட்டிருக்கேன்னா இது EMF வந்து 3 போட்டிருக்கேன், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2 போட்டிருக்கேன், கரண்ட்டு 1.5 ஆம்பியர். V is equal to IR. அது எவ்வளவு சார்னா 1.5 1.5 2.25 வோல்ட். V1 கண்டுபிடிங்க. E1 4 minus I1 தெரியல, R1 தெரியும், அது வந்து 1. V1 V2 V எல்லாம் ஈக்குவல். அப்ப இங்க 2.25. அப்ப I1 அப்படிங்கிறது எவ்வளவுனா 4 மைனஸ், மறுபடியும் இன்னொரு தடவை இந்த கணக்கை நான் போடுறேன். இப்போ நம்ம ரஃபாக போட்டுட்டு இருக்கோம். I1 அங்கே கொண்டு போனீங்கன்னா 4 மைனஸ் 2.25. அப்போ நமக்கு this is equal to 1.75. I1 is equal to, சரி இந்த ஃபார்முலாலாம் அழிச்சிட்டு ப்ராப்பராக போடலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரைட், இதெல்லாம் அழிச்சிடறேன். சரி கவனிங்க, இதுதான் கணக்கு.
ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? 4 வோல்ட் இருக்கு, 1 ஓம், 2 வோல்ட் இருக்கு, 1 ஓம், 1.5 அப்படி இருக்கு. அப்போ இதில் என்னென்ன டேட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, E1 வந்து 4 வோல்ட், E2 வந்து 2 வோல்ட், R1 1 ஓம், R2 1 ஓம், கேபிட்டல் RS 1.5 ஓம். சரி, ரைட். இப்போ ஈக்குவலண்ட் EMF அப்படிங்கிற என்ன ஃபார்முலா? E1 by R1 plus E2 by R2 by 1 by R1 plus 1 by R2. ஓகே, E1க்கு என்ன பண்ணணும்? 4, R1க்கு 1, இது வந்து 2, 1, இது வந்து 1 by 1, 1 by 1. ஓகேயா? இது 4 plus 2, 6, 1 plus 1, 2. அப்போ ஆன்சர் 3 EMF வோல்ட். ஓகே, ரைட். இப்போ R ஈக்குவலன்னா என்ன? R1 R2 by R1 plus R2. R1 R2 ரெண்டுமே ஒன்று தான். 1 into 1, கீழே 1 plus 1, 2. அப்போ ஆன்சர் 1 by 2. R ஈக்குவலண்ட் அப்படின்னா R plus R1 R2 by R1 plus R2. R வந்து 1.5, இது ஒரு 0.5, அப்போ மொத்தம் வந்து 2 ஓம். ரைட், இது வரைக்கும் எழுதிக்கலாம், இது வரைக்கும் எழுதிக்கலாம். புரியுதா? பார்க்கலாம். நோட் டவுன் கேர்ஃபுல்லி. கரண்ட் கண்டுபிடிக்கலாம். I is equal to ஈக்குவலண்ட் EMF என்ன, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? மொத்த EMF வந்து 3, மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2. அப்போ கரண்ட்டு 1.5 ஆம்பியர். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதில் வரக்கூடிய கரண்ட்டு 1.5. நம்ம இதுக்கு பேர் ஐன்னு வச்சுக்கலாம், இதுக்கு பேர் I1, இதுக்கு பேர் I2. அப்போ அந்த I அப்படின்றது 1.5 ஆம்பியர். அடுத்து பொட்டென்ஷியல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேலே இருக்கிறத மட்டும் அழிச்சுக்கிறேன். இது இது அழிச்சிடலாம். இது 3 வோல்ட்டு, இது 0.5, இதெல்லாம் நமக்கு தெரியும். தென் இது வந்து கூட 2 ஓம். இப்போ கரண்ட்டை கண்டுபிடிச்சி நம்ம வச்சுருக்கோம்ப்பா. ஓகே, இப்போ வாட் இஸ் V அப்படிங்கிற? Vனா என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த ரெசிஸ்டர். அது என்னது? I into R. I எவ்வளவு? 1.5. R எவ்வளவு? 1.5. அப்போ 2.25 வோல்ட். சரி, அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோம்? இது எவ்வளவு? V1. இது எவ்வளவு? V2. இதுக்கு பேர் என்ன? V. இது parallel கனெக்ஷன்ங்கிறதுனால V1 V2 V எல்லாமே ஈக்குவல். V1 எவ்வளவு அப்படின்னா E1 மைனஸ் I1 R1. கரண்ட் வெளியில போயிட்டு இருக்கு, டிஸ்சார்ஜிங். அப்ப V1 என்பது E1 மைனஸ் I1 R1. சரி, அப்ப என்ன செய்யணும்? V1க்கு பதிலா 2.25, ஏன்னா V1 Vயும் சமம். E1 எவ்வளவு? 4 மைனஸ் I1 R1 எவ்வளவு? 1. சரி, அப்ப நமக்கு இதுல I1 அங்க போயிருச்சு. 4 மைனஸ் 2.25 வருது. அப்ப I1 ஈக்குவல் டு 1.75 ஆம்பியர். ரைட், எழுதிக்கலாம். 1.75 ஆம்பியர். சார் என்ன சார் இது 1.75 வருது, இங்கே ஒரு 1.5 தான் போகுது அப்படின்னா கண்டிப்பாக I2 வந்து ஆப்போசிட்டில் போகக்கூடிய கரண்ட்டாக இருக்கணும்.
அது எவ்வளவு இருக்கணும்? 0.25 அப்படி இருக்கணும். அப்போ 1.75 கம்மிங் டு த ஜங்ஷன், 0.25 இங்கே போகுது, 1.5 இங்கே போகுது, ரெண்டே கூட்டினா 1.75. அப்படி தான் ஆன்சர் வரணும். நம்ம செக் பண்ணலாம் வருதா. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது V2 is equal to E2. அதுவும் கரண்டை கொடுக்குதுன்னு தான் வச்சுருக்கோம். minus I2 R2. ஓகே, solve this. The direction of I2 is assumed that it is coming from the positive terminal. அதனால this is discharging. Therefore, the formula is V2 is equal to E2 minus I2 R2. அதுக்கு அடுத்த ஸ்டெப் போடுங்க பார்க்கலாம். V2வும் Vயும் சமம். அப்போ 2.25 போடுங்க. V2